Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus, and we are discussing second language acquisition in English language teaching. அதுதான் நமக்கு டாபிக். இப்போ வேரியஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருந்து நிறைய யூனிவர்சிட்டி ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருந்து கல் அவுட் பண்ணி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுதான் உங்களுக்கு நம்ம இந்த கான்டாக்ட் கிளாஸஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். Now, how do we define second language acquisition? Second language acquisition நம்ம ஷார்ட்டா என்னன்னு சொல்றோம்? SLA. Okay, so learning a second language. Second languageக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபார்ம் is L2. அப்ப L1 என்ன? Mother tongue. Mother tongue is L1. Second language is L2. The learning of second language is a complex process. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இல்ல, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். And there are various factors which are involved. And what are the factors? One among the many factors which is involved in the learning of second language is one's own mother tongue. Okay, ba? Appa, in ELT, understanding second language acquisition is crucial for teachers to design effective teaching practices. எதுக்கு சார் SLA பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டா, நம்ம டீச்சரா இருக்க போறோம். நம்ம SLA பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? டீச்சிங் பிராக்டிசஸை எஃபெக்டிவா நம்ம டிசைன் பண்ண முடியும். அப்படி நம்ம டிசைன் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? We can help students achieve their language learning goal. அதே நேரத்தில் நமக்கு ஒரு விஷயங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய மொழி கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்க போகுது. என்ன? கல்ச்சரல் சேலஞ்சஸ் இருக்க போகுது, லிங்குவிஸ்டிக் சேலஞ்சஸ் இருக்க போகுது, சோசியலாஜிக்கல் சேலஞ்சஸ் இருக்க போகுது, ஈவன் சைக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ் இருக்க போகுது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணாதான் நம்மளால என்ன முடியும்? ஒரு ஃபாரின் லாங்குவேஜை கத்துக்க முடியும். சரி, what are the major theories of second language acquisition? நம்ம செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்னு வரும்போது ஒரு சில தியரிஸையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுதான் பேஸ். ஓகே, what are the theories that we need to know? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிஹேவியரிஸ்ட் தியரி. பிஹேவியரிஸ்ட் தியரினா டக்குன்னு யாரு ஞாபகத்துக்கு வரணும்? படிச்சிருக்கீங்களா எஜுகேஷன் சைக்காலஜில? பிஹேவியரிஸ்ட் தியரி, பிஎஃப் ஸ்கின்னர் எதுக்கு பேர் போனவர்? What is behaviorist? What is B.F. Skinner known for? நடத்தை கோட்பாடு. நடத்தை கோட்பாடு இங்கிலீஷ்ல. தமிழ் எனக்கு தெரியாது மேடம், கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தமிழ் பேசுவேன், அந்த டெக்னிக்கல் டர்ம்ஸ் எல்லாம் பிஹேவியரிசம். அந்த பிஎஃப் ஸ்கின்னர் வந்து சொன்னது எக்ஸ்க்ளூசிவா அவருடைய டேர்ம் என்ன? ஸ்டிமுலன்ட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? தூண்டல், தூண்டல், துலங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வார்த்தை. ஆமா சார். துலங்கலுக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்ட்? ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். அந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இங்கே அதே நம்ம லாங்குவேஜ் லேர்னிங்கும் அப்ளை பண்றோம். there is a stimulus and there is a response. Okay, and அந்த ரெஸ்பான்ஸ் ஒருவேளை சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? we go for reinforcement. இது சரியில்லை, இதை எப்படி மாத்தணும், இதை மாத்தி சொல்லுன்னு சொல்லுவோம். Okay, that is called reinforcement. Okay, அப்ப ஒருத்தர் ஒரு அட்டம் பண்றாங்க, இந்த அட்டம் வந்து சரியா இல்ல, அந்த ப்ரொனன்சியேஷன் சரியா பண்ணல. அப்போது எப்ப சரியா சொல்றாங்களோ அந்த சரியா சொன்னவங்களை வச்சு நம்ம மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். ட்ரையல் அண்ட் எரர் அப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட் மெத்தடும் ஒன்று இருக்கு. ட்ரையல் அண்ட் பனிஷ்மெண்ட், ட்ரையல் அண்ட் ரிவார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒரு எரர் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த எரரை வந்து மாத்திக்கும் பொழுது பனிஷ்மெண்ட், சில நேரத்துல மாத்திக்காத போது பனிஷ்மெண்ட், இல்ல சரியா சொன்னா ஒரு ரிவார்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி லாங்குவேஜ் லேர்னிங்க்கும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒர்க் ஆகும். இஸ் ஐடியா கிளியர்? அதுக்கு அடுத்த ஒரு தியரி ஒன்று இருக்கு, கான்ட்ராஸ்டிவ் அனாலிசிஸ் ஹைபோதீசிஸ், CAH. What is it called, teachers? Contrastive analysis hypothesis. Okay, ஐதப்படி என்ன அப்படின்னா கான்ட்ராஸ்டிவ் அனாலிசிஸ் ஹைபோதீசிஸ். ஹைபோதீசிஸ்னாவே ஒரு அனுமானம்.
ஒரு அசம்ஷன். அப்ப இது என்ன அப்படின்னா, இட் இஸ் அசியூம் தட் L1 learning habits could interfere with new habits needed for L2. அதாவது நம்ம L2 கத்துக்க போறோம் அப்படிங்கும்போது நம்ம L1 வந்து எப்படி பேசுறோமோ அதே மாதிரி தான் L2வும் பேசும். இது வந்து ஒரு காமன் பிலீஃப் சிஸ்டம். நம்ம L1 எப்படி பேசுறோமோ, இழுத்து பேசுறோமோ, கொதறி பேசணும்னா அதே மாதிரி தான் L2. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, unless otherwise you master L1, L2 acquisition may not be so effective. ஓகே, L1ல நீங்க சரளமா பேசலன்னு வச்சுக்கலாம், L2 சரளமா உங்களால பேச முடியும் அப்படிங்கிறது 100% ஷுவர் கிடையாது. ரேரா ஒரு சில பேர் மதர் டங்ல நல்லா இல்லாம ஃபாரின் டங்ல சூப்பரா பேசுறவங்க ஒரு சில சதவீதம் தான் இருப்பாங்க. மற்றபடி நிறைய பேர் L2ல எரர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் L1. ஓகேவா? இஸ் ஐடியா கிளியர்? அதற்கு அடுத்தது அடுத்த தியரிக்கு போறோம். இட்ஸ் கால்ட் innatist தியரி. வாட் இஸ் இட் கால்ட் டீச்சர்ஸ்? innatist தியரி. இந்த innatist தியரி யாரோட கனெக்ட் ஆனது அப்படின்னா திருப்பி நாம் சாம்ஸ்கி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிங்குவிஸ்ட் நாம் சாம்ஸ்கி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he believed that in the mind of a child there are certain linguistic structures. அந்த பேசிக் ஃபார்முலா மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குவோம். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், ஜெனரேட்டிவ், கிராமர் அப்படின்னு நம்ம ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு. இப்பயும் இருக்கா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், ஜெனரேட்டிவ், கிராமர்? டிஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யுனிவர்சல் கிராமர்னு ஒண்ணு, அதை பேஸ் பண்ணி தான் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், ஜெனரேட்டிவ் கிராமர் இருந்தது. அப்ப யுனிவர்சல் கிராமர் அப்படின்னு ஒரு கான்செப்டை இந்த உலகத்திற்கு ப்ரோபோஸ் பண்ணது யாரு? நாம் சாம்ஸ்கி. இவர் என்ன சொன்னார்னா, எல்லா லாங்குவேஜுக்கும் பேசிக்கான ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எங்க இருக்கு? ஒரு குழந்தையினுடைய பிரெயின்ல இருக்கு. அப்போ ஒரு குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த பேசிக் யுனிவர்சல் கிராமர்ல இருந்து தான் என்ன பண்ணுது, மற்ற கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ ஆட் ஆன் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னார். இஸ் ஐடியா கிளியர்? சிம்பிளா சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. நாம் சாம்ஸ்கி ஒரு லிங்குவிஸ்டா இருந்ததுன்னா அவரோட போயிடுச்சு. பட் இத வேற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார், பிளேட்டோ அப்படிங்கிற ஒருத்தர். he spoke about ideas. every child has ideas. அந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் உங்களால என்ன பண்ண முடியுது, ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ அதனுடைய சவுண்ட், அதனுடைய இமேஜ், அந்த வேர்டு மூணையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னு பிளேட்டோ அந்த காலத்துல சொல்லி இருக்கிறார். அத லிங்குவிஸ்டிக் கான்டெக்ஸ்டுக்கு அப்ளை பண்ணது நாம் சாம்ஸ்கி. இஸ் ஐடியா கிளியர்? அடுத்தது இன்டராக்ஷனிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்டல் தியரி. இன்டராக்ஷனிஸ்ட் அப்படின்னா we learn language by interaction. நமக்கு இன்னேட் ஐடியாஸ் மட்டும் இருந்தா போதுமா, ஆட்டோமேட்டிக்கா லாங்குவேஜ் டெவலப் பண்ணுவோமா அப்படின்னா இல்ல, டெவலப் ஆகாது. only when a child starts interacting, the child's innate learning என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வெளியில வரும். இஸ் ஐடியா கிளியர்? இதுதான் இன்டராக்ஷனலிஸ்ட் தியரி ஆர் டெவலப்மெண்டல் தியரி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சில அறிஞர்கள் உள்ள வர போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னா ஜீன் பியாஜெட். ஜீன் பியாஜெட் எதுக்கு பேர் போனவர்? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அப்ப காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இந்த ஏரியால தான் வருது. என்ன அப்படின்னா there should be a healthy interaction between a child and the environment. அதுல இருந்து வரும்போது தான் அவருடைய அந்த குழந்தையுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு சோசியல் இன்டராக்ஷன் தியரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரு பேரு லெவ் விகாட்ஸ்கி. இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் வியூட் as developing from social interaction. He proposed something called zone of proximal development, ZPD. Okay, what is that? Zone of proximal development. It's a metaphorical area
where children can achieve higher level of knowledge and performance with support from an interlocutor. Interlocutorனா ஒரு பேசக்கூடியவர். ஒருத்தர் இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுக்கிட்டு அந்த பேச்சாளர்கிட்ட இருந்து நிறைய நாலேஜை கேதர் பண்ணிக்குது. இதுக்கு அந்த கத்துக்கக்கூடிய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்லையா, தட் இஸ் கால்ட் ஸ்கேஃபோல்டிங். Scaffolding, in which the learner uses existing knowledge and acquire new knowledge. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய தியரி இருக்கு. இந்த தியரி எல்லாம் நம்ம ஏறக்குறையா பார்த்துட்டோம். கம்யூனிகேட்டிவ் தியரி பார்த்துட்டோம். ஸ்டீஃபன் கிரஷன் உடைய மானிட்டர் மாடல், அதுல ஒரு 5 ஹைபோதீசிஸ் இருந்தது, அதையும் நம்ம பார்த்துட்டோம். Are you there, teachers? இப்ப நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். இந்த கான்செப்ட்ல மட்டும் கொஸ்டின் கேட்கலாம். What are the basic concepts அப்படிங்கும்போது what is transfer, what is interference அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெளிவான definitions தேவை. Okay, language அப்படின்னு வரும்போது it is all about transfer and interference. What do you mean by transfer அப்படின்னு question கேட்கலாம். transferனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர் எனக்கு தெரிஞ்ச ஒண்ண இன்னொன்றுக்கு நம்ம அப்படியே மாத்தி விடுறது, கை மாத்தி விடுறது. இங்க இருந்து இன்னொன்றுக்கு. அப்ப the influence of learners first language knowledge on their second knowledge. எனக்கு தமிழ் தெரியும், இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும், இதுல இருக்க vocabulary தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன், செகண்ட் லாங்குவேஜ் கத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய தமிழ் இலக்கியம் இலக்கணம் என்ன அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர். சரி, இதுல சம்திங் கால்ட் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் இருக்கு, நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. வாட் இஸ் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்? பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சிமிலாரிட்டி பிட்வீன் L1 and L2. பொதுவாக இயல்பாக ஒப்புமை அப்படின்னு சொல்றோம். அந்த ஒப்புமை இப்ப தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் என்னென்னலாம் காமனா இருக்கு அப்படின்னா அந்த காமனாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஃபெசிலிட்டேட் லேர்னிங் ப்ராசஸ். இங்க பாரு, இது ரெண்டும் ஒரே மாதிரி கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை இப்படி இருக்கு, ஆங்கிலத்திலும் ஏறக்கூடிய அந்த வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கலி the L2 acquisition takes place very fast. இதுவே interference ஒன்று இருக்கு, it is called negative transfer. What is called negative transfer in ELT, in second language acquisition அப்படின்னு கேட்டீங்கன்னா it is called negative transfer. Okay, இப்போ the difference between L1 and L2 என்ன பண்ணுது, it causes errors or difficulty in learning process. For example, okay, pronunciation difficulties இருக்கு. ஒரு L1 உடைய phonological characteristics-உம் அந்த L1 உடைய syntax-உம் L1 உடைய vocabulary-யும் அந்த L2 உடைய phonological characters அந்த L2 உடைய syntax L2 உடைய vocabulary இதுவும் vary ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ் எடுத்துக்கோங்களேன், அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த எழுத்து இருக்கு. அது அதுக்கு வேரியேஷன் இருக்கா எங்கேயாவது? அப்படிங்கிற அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அரை மாத்திரை, அது குரல் தானே டீச்சர்ஸ்? ஆனா அப்ப நெடில்னு வரும்னா அது ஒரு மாத்திரை அளவு வருமா? அப்படின்னும். குறில் ஒரு மாத்திரை, குறில் தான் ஒரு மாத்திரை சார். குரில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. 2 மாத்திரைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வெரி குட். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல ஆவன்னா எழுத முடியாது, அப்படிதானே? எஸ் சார். எழுத்து வடிவம், அந்த எழுத்து வடிவமும் ஒரு வடிவமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆங்கிலத்துல அப்படி கிடையாது. ஒரே ஆல்பபெட் ஏ, அந்த ஒரே ஆல்பபெட்டுக்கு நிறைய சவுண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கா இல்லையா? ஏரோப்ளேன், ஆப்பிள், ஓகே, ஆல் அப்படிங்கிறோம். ஆல்மா மாட்ட, ஆலுமா டோலுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு
ஆன்னு வாயை திறக்கிற மாதிரி ஒரே ஆல்பபெட் தான், ஆனா வேற வேற சவுண்ட் வருது. அப்ப இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம் நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு சில சிமிலரா இருக்கக்கூடியது. ஓகே, அம்மா அங்க மா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த வேரியேஷன்ஸ் வரும்போது there is negative transfer that takes place. Okay, what are the factors affecting interference? Okay, ஒன்னு நம்ம என்னன்னு சொன்னோம், ஏஜ், அப்புறம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், அப்புறம் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் கான்டெக்சுவல் எக்ஸ்போஷர், கிளாஸ் ரூம் செட்டிங். அதுவும் வந்து பெரிய அளவுக்கு வந்து என்னவாகும், இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணும் நம்முடைய லாங்குவேஜ் அக்விசிஷனை. அப்புறம் டீச்சிங் இம்ப்ளிகேஷன்ஸ். அப்புறம் இந்த விஷயங்கள் இன்னைக்கு இங்கேயோட ஸ்டாப் பண்ணிட்டு வில் கம் பேக் அண்ட் லேர்ன் a few other concepts after the break.